அன்பார்ந்த இறை மக்களே, கோவை மறை மாவட்டம் புனித சூசேப்பர் ஆலயத்தின் கிளை பங்கான குறிச்சி புனித அந்தோனியார் ஆலயத்தின் தேர் திருவிழாவை முன்னிட்டு இவ்வாலயத்தை பற்றிய வரலாறை தெரிவித்துள்ளோம். சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் குறிச்சி குளக்கரையில் இருந்த விசுவாசிகள் சிலுவை திண்ணை அமைத்து இறைவனை வழிபட்டு வந்தனர். நாளடைவில் மண்ணால் சுவர் எழுப்பி கூரை அமைத்து வழிபட்டு வந்தனர். சரியான பராமரிப்பு இல்லாததால் சிற்றாலயம் சிதிலமடைய ஆரம்பித்தது. பிறகு இறைமக்கள் அனைவரும் இணைந்து அன்றைய பங்கு தந்தை அருட்பணி மரிய சூசை அவர்களின் சீரிய முயற்சியால் மண் சுவராக இருந்த ஆலயத்தை புதுப்பித்து கருங்கல்லால் ஆன சுவர் எழுப்பி சிமெண்ட் ஓடுகளை வைத்து 1953 ஆண்டில் அன்றைய மேத்தகு ஆயர் சபரிமுத்து அவர்களால் இவ்வாலயம் மந்திரிக்கப்பட்டது. இறைமக்களின் வேண்டுகோள் இணங்க அருட்தந்தை மரிய சூசை அவர்கள் வார நாட்களில் திருப்பணி நிறைவேற்றி வந்தார். அவருக்கு பிறகு அருட்பணி மந்த்ரா, அருட்பணி பயஸ் சபரிமுத்து, அருட்பணி குருசாமி, அருட்பணி தாமஸ், அருட்பணி மதலிமுத்து, அருட்பணி ரொசாரியோ, அருட்பணி கனகராஜ், அருட்பணி ஜோசப் ஃபெலிக்ஸ், அருட்பணி புஷ்பநாதன், அருட்பணி ஜோசப் டேவிட் மற்றும் உதவி பங்கு தந்தையர் பொறுப்பேற்று ஞாயிறு திருப்பலியை நிறைவேற்றி வந்தனர். அருட்பணி மதலிமுத்து அவர்களின் முயற்சியால் கான்கிரீட் கூரை அமைக்கப்பட்டு 3/2/2002 அன்று மேத்தகு ஆயர் அம்ரோஸ் அவர்களால் இவ்வாலயம் புதுப்பிக்கப்பட்டது. தற்போது இறைமக்கள் அனைவரும் பக்தி முயற்சியில் ஒன்றுபட்டு ஜெபித்து அன்பியங்களாக இணைந்து இறைப்பணியாற்றுகின்றனர். சிறுவர் சிறுமியருக்கு ஞாயிறு மழை கல்வி நடைபெறுகின்றது. பாடல் குழுவினர் பயிற்சி எடுத்து திருவளைப்பாற்றிற்கு உதவுகின்றனர். இப்போது குறிச்சி பங்கில் சுமார் 65 குடும்பங்கள் உள்ளன. இவர்கள் பங்களிப்பின் பெயரில் கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் புதுவை பதியர் கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் தேர் திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர். அதேபோல் இன்றும் புனித அந்தோனியாரின் திருவிழாவை கோவை மறை மாவட்ட முதன்மை குரு அருட்பணி ஜான் ஜோசப் ஸ்தானிஸ் அவர்கள் தலைமையேற்று பங்கு தந்தை ஜோசப் டேவிட் மற்றும் உதவி பங்கு தந்தை டெர்லஸ் ரோஜ் அவர்களோடு இணைந்து வழிநடத்துகிறார். சென்ட் ஜோசப்ஸ் ஆன்லைன் டிவிக்காக ஒளிப்பதிவாளர் MX ஜோசப் உடன் டிவைனேஷன். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த அருமையான நாளிலே நமது பங்கினுடைய பாதுகாவலரான புனித அற்புதர் கோடி அற்புதர் என்கிற அந்தோனியாருடைய திருவிழாவை நாம் கொண்டாடுவதற்காக கூடியிருக்கிறோம். விழா என்பது உறவை பகிர்வதுதான் விழா, அன்பை பகிர்வது விழா. அதே நேரத்தில் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுவதும் ஒரு விழாத்தான். எனவே உறவு, அன்பு, பகிர்வு, நன்றி இவைகளெல்லாம் கலந்த ஒரு கலவைதான் நமது குடும்ப விழாவாக இருக்கிறது. எனவே இறைவன் இதுவரைக்குமாக நம் அனைவரையும் பல வகைகளிலே வழிநடத்தி சென்றிருக்கின்றார். நம் அனைவருக்கும் தேவையான உடல் உள்ள சுகங்கள் அனைத்தையுமே அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார். நன்றி என்று சொல்வதுதான் நமது வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே இந்த திருவிழா நேரத்திலே மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் உதவி பங்கு தந்தையின் சார்பாக, என்னுடைய சார்பாக, விழா குழுவினர் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வாறு புனித அந்தோனியார் திவ்ய நற்கருணையின் மேல் விசுவாசம் கொண்டவராக, இறை வார்த்தையின் மேல் பற்றுறுதி கொண்டவராக இருந்தாரோ, அதே போல நமது வாழ்க்கையிலும் கூட திவ்ய நற்கருணையின் மேலே விசுவாசமும் இறை வார்த்தையின் மேலே பற்றுறுதியும் கொண்டு வாழ்வோம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நன்றி, வாழ்த்துக்கள்.